ஓம் சாந்தி. மௌனமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் கூட புத்திசாலிகளாக தெரிவாங்க. அவங்க ஞானிகள் என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எது வரைக்கும் மௌனம் இருக்காங்களோ அது வரைக்கும். ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு, தூண்டில் எடுத்துட்டு ஒரு குளம் பார்க்குறாரு. அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது. அப்போ அவரு ஆயிரக்கணக்கில் மீன் இருக்குது, இன்னைக்கு நிறைய வீட்டுக்கு போகும்போது நிறைய மீன்களை நம்ம பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தூண்டில் போட்டு காத்துட்டு இருக்கிறாரு. அதுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன்கள் இருந்தது, வெளியில தெரியுது அவ்வளோ மீன் இருக்கிறது. அவருக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம போகும்போது நிறைய மீன்களை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா காலையிலிருந்து ஈவினிங் ஆயிடுச்சு, ஆனா ஒரு மீன் கூட மாட்டலை. ஆயிரக்கணக்குங்கிற விஷயத்தை விடுங்க, ஒன்று கூட வரல. அவருடைய அந்த தூண்டில் பக்கத்துல கூட வரல அந்த மீன். இவருக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்றது, குழப்பம் வந்துருச்சு. அவர் நினைக்கிறாரு, என்ன இது ஆச்சரியமா இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் நான் செலக்ட் பண்ணேன், நிறைய மீன்கள் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நான் தூண்டில் போட்டேன், ஆனாலும் மீன்கள் ஏன் தூண்டில்ல மாட்டல. அந்த நேரத்துல அந்த வழியா அந்த உள்ளூர்காரர் ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. அவர் கேட்கிறாரு, சகோதரரே என்ன பண்றீங்க? இவர் சொன்னாரு, நான் மீன் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, பாய்ஜி நீங்க ஒரு நாள் இல்ல, எத்தனை நாள், நீங்க 10 நாள் கூட உட்காருங்க, ஒரு மீன் கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாரு. அவர் கேட்கிறாரு, அப்படி என்ன விஷயம்? அதாவது ஒரு நாள் மௌனத்தினுடைய உபதேசம் பண்ணாரு ஒரு மகாத்மாஜி. அப்ப அங்க இருந்த மீன்கள் கூட அவருடைய உபதேசத்தை ரொம்ப கவனமா கேட்டாங்க. அன்றிலிருந்து இந்த மீன்கள் எல்லாம் தன்னுடைய வாயை திறக்கிறத ஸ்டாப் ஆயிடுச்சு, வாயை திறக்கிறதே இல்லை. இப்ப நீங்க காலையில இருந்து சாயங்காலம் என்ன 10 நாள் இருந்தா கூட மீன் கிடைக்காது, ஏன்னா எல்லாமே மௌன விரதத்துல இருக்காங்க. வாயை திறக்க மாட்டோம் அப்படின்னு விரதம் எடுத்திருக்காங்க. அது வாயை திறக்கல அப்படின்னா எப்படி தூண்டில்ல மாட்டோம்? அதை கேட்டு அந்த மனிதருடைய கண்கள் ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயிடுச்சு. அதனால உனக்கு மீன் பிடிக்கணும் அப்படின்னா அங்க இருந்து ரொம்ப தூரத்துல இடத்துல ட்ரை பண்ணு, எந்த மீன்கள் இந்த உபதேசத்தை கேட்கலையோ அந்த இடத்துல ட்ரை பண்ணு அப்படின்ட்டு. அப்போ அங்க உள்ள மீன்கள் உன்னுடைய தூண்டில்ல மாட்டலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அப்போ அவர் போகும்போது பாத்தீங்கன்னா அவர் உபதேசம் மட்டும் இல்ல, வாழ்க்கையினுடைய மிக ஒரு உயர்ந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு மனிதன் எப்போ வாயை திறக்கிறானோ அப்பதான் அவர் மாட்டிக்கிறான். இதே போல எப்படி மீன்கள் வாயை திறக்கும் போதுதான் தூண்டில்ல மாட்டும். இது ஏதோ ஒரு விதத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கதையாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் வியர்த்தமாயிருது, வீணானதாகி ஆயிருது, எது வரைக்கும் நம்மளுடைய வாயை சரியான ரீதியில நம்ம பயன்படுத்தலையோ. அப்போ யாரோ ஒருத்தவங்க நல்ல விஷயம் சொன்னாங்க, நம் பகவான் நமக்கு 2 கண்கள் கொடுத்திருக்கிறாரு, பகவான் நமக்கு 2 காதுகள் கொடுத்திருக்கிறாரு, பகவான் நமக்கு 2 மூக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எதுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னா அதிகமாக நம்ம கேட்கணும், அதிகமாக நம்ம பார்க்கணும், அதிகமா சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் நமக்கு ஒரே ஒரு வாய் தான் கொடுத்திருக்காரு, நாக்கு ஒண்ணுதான் கொடுத்திருக்காரு, ஏன்னா நம்ம கம்மியா பேசணும் அப்படிங்கிறதுக்காக.